இப்போ அது வரைக்கும் கேஷுவலாக இருக்குன்றேன். எல்லாம் கேஷுவலாக இருங்க. சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுடா. நான் சும்மா இருன்னு சொல்லிட்டேன். ப்ரோ ஏன் ப்ரோ அதே காட்டுறீங்க கேமரால? சொல்லு. நேத்து நைட் சத்தி ஆமா இவன் மட்டும் தானா? ஒன்னா தானே அடிச்சிங்க? கரெக்டா? கிடைச்சா நானே கிளம்புறேன் பீர் கேக்குறீங்க. ஆமா கரெக்டா 4:20 ஆகுது. கரெக்டா இந்த வீட்டுக்கு வந்துருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. இப்பதான் கேட்டான். இவன் தான் கேட்டான். அவங்க பேச முடியாது. ஏன் காசு கேட்டான். காலையில எழுந்த உடனே சாப்பிட்டு கிளம்பிடுறா தங்கம் அப்படின்னாங்க. இப்ப மணி காலை உனக்கே அடுக்குமா இதெல்லாம்? இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட லெக்கின் வாங்கன்னு போய் சொல்லிட்டு போறோம். எங்க போறோம்ன்றது வீடியோ பார்ப்போம். நாங்க இங்க வந்துட்டு உடனே போலான்னு தான் ஒரு பிளான். ஆனா வந்து எங்களை தங்க வச்சிட்டாங்க. அதனால நாங்க இங்க தங்கிட்டோம். பாப்பாம்மா many hours later 20,000 போயிடுவாங்களா? இப்போ முக்கா கிராமில் பார்க்குறீங்களா? என்ன பண்ணுங்களா? பையன் ஒன்று சொல்லுங்க. இது ஓகே. ஒரு வயசுல இந்த கடையில் ஓகே. எப்படி சொல்றீங்க? இல்லை எனக்கு நல்லா தெரியும். அதான் எப்படி ஓகே ஆகலைன்னா சக்திக்கு மொட்டை போட்டுக்கிறது, ஓகே ஆச்சுனாலும் சக்திக்கு மொட்டை போட்டுக்கிறேன். இது சஞ்சய்க்கு, இது ஜானுஸ்ரீக்கு. தண்டையிலையும் அந்த சவுண்ட் வருமா? சவுண்ட் வரும். தண்டை கொலுசு தான் ரெண்டுமே போட்டிருக்கு. காலில் கீழே காலில் ரெண்டு பேருக்கும் கொலுசும் போட்டிருக்கு, தண்டையும் போட்டிருக்கு. அவனுக்கு இப்போ தண்டை 16,28 15.5 எக்ஸ்டேஜ் அது பில் பண்ணியிருக்கீங்க கேட்ஸ். கேட்டு ஃபைனல் எவ்வளோ இங்கே கிஃப்ட் பேக் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். துளசி பத்திரிக்கை ஓகே. எடுக்க முடியாம போயிடுச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்ன சொல்லியிருந்தேன், இங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே மணி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதனால வந்து அவங்களால வந்து பேச முடியல. ஆனால் அது ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் தங்கம் வாங்க தங்கம் வாங்க தங்கமே இது வெள்ளிங்களா? வெள்ளி தானே. எவ்வளோ வரும் இது? 1,500. வேறு எதாவது 2,040. எங்கே போனாலும் வந்து நம்ம முருகர் பிரச்சனை. இது ரெண்டு லைட் வரும். ஒரு 25,000 இருப்பாரு கண்டிப்பா. நான் இப்போ வந்து இந்த 20,000 ரவுண்டாக 20,000 பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து 15 108 கிராம் இந்த மாதிரி 9,800. இது 14,961. அண்ணா இவ்வளோதான் வேணாம். நான் இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற மிச்சம் இருக்கிற 2,000 ரூபாய் டேலி பண்ணிக்கலாம் பண்ணி. ஆமாம் ஏதோ பாம்பு வாங்கினாங்க, இங்கே போகிறாங்க.
Many hours later. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே போய் ஒவ்வொரு குழந்தையாக கடத்தி கொண்டு போய் நகையை போட்டு விட போகிறோம். சார் மோதிரத்தை போட்டு விட போகிறோம். அதை வந்து யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன பெரிய டாஸ்க்னா, எனக்கு உள்ளே கொண்டு போய் குழந்தைங்க கையில் காலில் எதுலையோ இல்லை போட்டு விடுறது கூட எனக்கு பெருசாக தெரியல. அதை அவங்க எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கணும். எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு தெரியாது. அதுதான் பெரிய ரிஸ்க்கு. சுதாகர் ஃபோனு 1 TB இருக்கு. 1 TB. சரி, நம்ம வந்து இப்போ உள்ள போயிட்டு பாப்பாவை தூக்கி மோதிரம். இப்போ அது வரைக்கும் கேஷுவலாக இருக்குன்னு எல்லாம் கேஷுவலா இருங்க. ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும், எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஆமா, பாய். ஆஸ்காரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற கதை திறக்க மாட்டேங்காங்க. நான் சும்மா இருன்னு சொல்லிட்டேன். கால்ல எல்லாம் போடாத. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? சரி. இவனுக்கு கொஞ்சம் சுத்தினா போதும்ண்ணா. ஆமா, என்ன தங்கம் கையில நிறைய வித்த வச்சிருக்காங்க. கையில நடுங்குது. தேவையான பொருட்கள் தங்கமயில் பாக்ஸ், மீன் கண்டு, 5 ரூபா நூல் கண்டு, கேமராக்கு ஒரு ஆளு, சுத்துறதுக்கு ஒரு ஆளு, அதுக்கு ஒரு எம்டி பாக்ஸ். உனக்கு கடத்திட்டு போறோம். இது அம்மா வீடு கொடுத்தாங்க. எல்லாம் அதிகமாக கடிச்சு இது என்னது? இது என்ன ரொம்ப எந்த வேலை பண்ணாங்க காணவங்கள? இது என்ன மாதிரி மாட்டீங்க? இந்த ரிங் எப்ப மாட்டீங்க? யார் மாட்டனா? நான் பாப்பாக்கு இந்த ரிங் நான் எடுக்கவே இல்ல. சத்தி அவரை கூப்பிடுங்க உள்ள வச்சிட்டு போயிருக்காங்க. இது இங்க பாரு, இங்க ஒண்ணு, இங்க பாரு, இங்க ஒண்ணு. இது என்னயா? ஏன் இந்த வேலை? நான் என்னடா பாக்குறேன் விட்டு இருக்குது. நான் கண்டுபிடிச்சேன். யாருடா சேக்கற? வேற யாரு? நான் தான். உங்கள்ட்ட கேட்ட மாட்டோம். என்னது கேட்ட மாட்டோம்? நான் கையை பார்த்துட்டேன். உங்கள்ட்ட கேட்ட மாட்டோம். ஆடா பாவி டேய், எங்க போய் திருடிங்க? எங்க போய் திருடி வந்த? திருட்டுக்கார பையலா டேய். உங்கள்ட்ட கேட்டோம். கேட்டிங்களா நீங்க? உங்கள்ட்ட நாங்க கேட்டோம். வாங்கடா உனக்கு கொடுத்தனா? உனக்கு கொடுத்தனா நானே? நீங்க வந்துட்டு இப்படி செய்யுங்க நான் சொன்னேன். உனக்கு கொடுத்தனா நானே? எனக்கு கொடுத்தல. என் பாப்பா கொடுத்தல எனக்கு கொடுத்த நீ மாதிரி. அவ்வளவு பெரிய ஆளா கேக்குறானே? முதல்ல வளர்ந்துட்டு வா, இது 50 கிலோ ஆயிட்டு வா. இதெல்லாமா? அம்மா எதுக்கு வாங்கி நீங்க இப்பதான் கேட்டான். இவன் தான் கேட்டான். அவங்க என்ன பேச முடியாது. ஏன் காதுல கேட்டான்? பிச்சு புடுவேம்மா. தம்பிக்கு ஏய் மாமா கேட்டியா? கேட்டியா மதர கேட்டியா? ஆமா. வந்து கேளுங்க ஏபிசிடி வந்திருக்கேடா ஏதாவது வாங்கிட்டு வந்து கேக்குறாங்க. வெக்கு முடியல. கேட்டியா? கேட்டான். நான் அப்படி
ஆமா வளர்த்துட்டீங்க அப்படியே ஒரு போன வருஷத்துக்கு வளர்த்துட்டீங்க அப்படி பாப்பாங்கன்னு பார்த்தா நூலுக்கு நிறைய சுத்திட்டாங்க இருக்குமா இருக்குன்னு உங்ககிட்ட யாருமா கேட்டா நாங்க உனக்கு ஏதாவது போட்டோமா நாங்க அது அவங்க வேணா தொழுத்து வாங்கிக்கிறேன் பாடாப்படுத்துறீங்க அவன் அழகா இருக்குன்னு பாக்குறான் அழகா இருக்குன்னு பாக்குறான் மாமாலாம் நிறைய செய்யணும் எனக்கு வழி இல்லாம நாங்க இப்படி துரோட்டு செஞ்சுட்டு இருக்கோம் மாமாவோட பாசம் இது வரைக்கும் ஏதாவது வாங்கிட்டு அப்ப திட்டா 2 பிள்ளைங்க இருக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையேன்னு இதனால நீங்க வந்ததே அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் அம்மா எதிர்பார்க்கலையா Many hours later. மணி கரெக்டா 4:20 ஆகுது கரெக்டா இந்த வீட்டுல வந்துருக்கீங்க வாங்க 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 கை என்ன பாரு அங்க பாரு அடுத்த டைம் கோயம்புத்தூர் போமா யாரு இந்த சோறு போட்டு கொள்வாங்க அந்த குடும்பமா ஒண்ணு இப்படி விளையாண்டுட்டு இருக்கு இன்னொன்னு இப்படி விளையாண்டுட்டு சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுடா. ஒசுக்குன்னு அம்மா பாவம் இவ்வளவு நேரம் நின்றுட்டு சந்தோஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. மதியம் மோருன்னு சொன்னான் தெரிச்சு உள்ள ஓடிட்டான். கம்ம முழுங்கெல்லாம் போனானு அம்மா என்ன அவனுக்கு மட்டும் மோர் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? அவனுக்கு மட்டும் மோர் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்குலாம் எப்போ கொடுத்தீங்க? இதுக்கு ரஞ்சித் எவ்வளோ பரவாயில்ல. சரக்கு அடிச்சதே உங்க அப்பாட்ட சொல்லக்கூடாது அவ்வளவுதானே? சொல்லலாமா? ஓ நீ எங்களை அடிச்சேன்னு சொல்லணுமா? சரி சொல்லணுமா நம்ம அது மட்டும் சொல்லு. நேத்து நைட் சத்தி ஆமா இவன் மட்டும் தானா? ஒன்னா தானே அடிச்சிங்க. சரி அவன் அடிக்கல. சரி சார் அவன் அடிக்கலன்னு சொல்லி அவன் நீ அடிச்சேன்னு சொல்லுவான். அவன் அடிக்கலையா? சரி 2 1 பதில் மட்டும் சொல்லு. அவன் மட்டும் தான் அவன் அடிக்கலையா? 2 பேரும் சேர்ந்து அடிச்சிங்களா? உள்ள பயப்படுற அளவுக்கு திருட்டு முடியாது. ஹலோ ஹலோ மணி எத்தனை? மணி 11:15. எப்போ சொன்னாங்க தெரியுமா? காலையில எழுந்த உடனே சாப்பிட்டு கிளம்பிடுறா தங்கம் அப்படின்னாங்க. இப்ப மணி காலை உனக்கே அடுக்குமா இதெல்லாம்? டாட்டா. செருப்பு தேடி ஒரு செருப்பு காணுமா? இவன் தான் அப்போ நீ தானே கரெக்டா? கிடைச்சிருச்சா? தேடி கண்டுபிடிக்க பேபி டாடா. திருப்பி கொஞ்சம் அவனை. ஐயோ நான் போயிட்டு அப்படியே ஒரு 10 நாள்
சீக்கிரம் கிளம்புங்கடாங்கிறான். சரி தம்பி. எல்லாரும் உன் மேல இந்த கம்ப்ளைண்ட் தாப்பா சொல்றாங்க. ஃபோன் பண்ணா எடுங்க, ஃபோன் பண்ணா எடுங்க. கிடையாது கண்ணா. பை பை. உஷ்ணா ப்ரோ. அண்ணா பை. பேர் அடிச்சுங்க அடுத்த மாதிரி. கால் பண்ணு. இந்த டைத்துல இதை போட்டு விட்டு போனீங்க நைட் எனக்கு தோழி முடிச்சு சரி அண்ணே பாத்து பீரா. இந்த டைத்துல சொல்லிட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான் எனக்கு தோழி ப்ரோ நானே கிளம்புறேன் பீர் கேக்குறீங்க. ஆமா. மிஸ் யூ அண்ணா ரஞ்சிதனா பாய். அம்மா போயிட்டாரு. பாய்ண்ணா. அண்ணா பாய். பாய். ஒரு கால் தான் ஒரு நாள் தங்கி இருக்கேன் அடிக்குளோ. உங்களுக்காக தான். உங்களுக்காக தான். உங்களுக்காக தான் சொன்ன தங்கம். இல்ல முதல்ல வரேன் தான் சொன்னீங்க. பேர்னாலும் ஞாபகம் வரணும். வயசுனாலும் ஞாபகம் வரணும். அப்புறம் ஜெல்லி மிட்டாய். அந்த கதை என்னன்னு உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்ல நம்ம பாயசம் அது வந்து அப்படியே கிளம்புங்கடா சொல்லிட்டே இருக்கீங்க தவிர கிளம்ப மாட்டேங்குது. கிரேட்ஃபுல் ஜர்னி, ஹாப்பியான ஜர்னி முடிஞ்சிருச்சு. அட வீட்டுக்குள்ள போங்க. நம்ம வீடு தான், போயிட்டு வாங்க உள்ள போங்க. சரி மிஸ்யூ டாடா. சஞ்சய்கிட்ட சொல்லிருங்க. ஆமா முடிச்சல கேட்பான். இல்லம்மா இல்ல ஒரு மாசம் சொல்லி பரவாயில்ல இங்கேயே கூட மேரேஜ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. மருதமலையில போய் போயிட்டு வாங்க. சரி தம்மா. அதே மாதிரி தெரியாம இவங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. வந்ததுல இருந்து ஒரு ட்ரோலியும் மாட்டாம மிஸ்யூ டாடா. ஃபோன் பண்ணி போயிட்டு வரேன் கால் பண்ணுங்க. ஓகே டன். போயிட்டு செக் பண்ணுங்க. எடு ப்ரோ. ஏன் ப்ரோ அதே காட்டுறீங்க கேமரால? சரி ரைட்டு போங்க போயிட்டு வாங்க. அதுக்கு தான் சொல்றேன் அந்த ஏர் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குது. போனே ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பிரேக் அடிச்சிருக்கு. அதான் பெட்டர். என்ன ஸ்ரீ? ஜானு. ஜானுஸ்ரீ. ரெண்டு ஜானுக்கு டாடா. கேட்டுங்க. அவங்க நேமும் ஜானு தான். சும்மா நிப்பாட்டி விட்டாங்க. பாய் பாய் டு போத் ஜானு. அது குட்டி ஜானு, இதுவும் குட்டி ஜானு. பாய் 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 பாய். கால் பண்ற போனதுமே அழக்கூடாது. உள்ள கூட்டு போங்க, உள்ள கூட்டு போங்க. பாய் காட்டிட்டே இருக்காங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தரை இந்த மாதிரி பார்க்கலாம். குடும்பத்துல யாருமே இந்த கேரக்டர் இல்லாம இல்ல, எல்லாருமே இதே கேரக்டர் பாருங்க. இப்ப யாராவது ஒருத்தர் சரி வாங்க உள்ள போவோம் அப்பதானே அவங்க போவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டத்துல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க எல்லா குடும்பத்திலயுமே. வாங்க நேரத்தோட போட்டோம் பாவம் அவங்க போவேண்டாமா அப்படின்னு சொல்றதுக்கு. குடும்பத்துல யாருமே அப்படி இல்லை. இருக்கிற எல்லாருமே போவாதீங்கன்னு சொல்லி இவ்வளவு நேரம் பாருங்க இங்க வரைக்கும் வர்ற வரைக்கும் டாட்டா போட்டுட்டே இருக்காங்க. சரி வா உள்ள போ அப்படின்னு சொல்ல கூட யாரும் இல்லை. எல்லாரும் நின்று டாட்டா போட்டுட்டே இருக்காங்க. அதான் கோடி ரூபா சம்பாதிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சம்பாதிக்கிறது ஆமையா இருக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன டவுட்னா இன்னொன்னு அப்படி நம்ம இவங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம் அப்படிங்கிற டவுட் தான் எனக்கு இப்போ வரைக்கும். ஒண்ணுமே செய்யல, பாசம் மட்டும்தான். அவ்வளோ காட்டுறாங்க. எனக்கு இது வீடியோ போடுறது கூட எனக்கு சத்தியமா பயமா இருக்கு. எங்கேயாவது கண்ணு பட்டு ஏதாச்சும் உண்மையிலே சில ரிலேஷன்ஷிப்லாம் எந்த சூழ்நிலையும் நம்ம இழந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரி பயம் வருது. ஐயோ ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட எதுவுமே ஆயிடக்கூடாதுடா, எந்த சண்டையுமே வந்துடக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் எனக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வேண்ட ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம ஆடியன்ஸ்லையும் நான் கேட்டுக்கிறேன், எல்லாரும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே இப்படியே இருக்கணும், நாங்கள் எல்லாரும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. இன்னொன்று இவங்களாவது இதுக்கு முன்னாடி இவங்க இந்த குடும்பத்து கூட பழகியிருக்காங்க வச்சிருக்காங்க. நானே சுதாகரனா சக்தி அண்ணா வந்து நாங்கள் நேற்று தான் அவங்கள பார்க்கவே செஞ்சோம், பழகவே செஞ்சோம். அது நான் வரும்போதே நிறைய பில்டப் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன். நான் பில்டப் பண்ணதுக்கெல்லாம் ஒட்டா இல்லையா?
அளவுக்குமா 200%, 300%, 500 அதான் சொல்லுதான் infinity worth. என்ன சொல்ல அது வந்து பொறாமையா இருக்கு. நமக்கு வந்து இந்த மணிக்கு ஒண்ணு கிடைக்காதா? எல்லாருக்கும் தான் கிடைச்சிருக்கு. ஆமா, எல்லாருக்கும் தான் கிடைச்சிருக்கு. ஆனா We are blessed. அவ்வளவுதான். நம்மலாம் வந்து ரொம்ப blessed. சுதாகர் வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டான். அவ்வளவுதான், ஃப்ராங்கா சொல்லிட்டான். இதான் எனக்கெல்லாம் நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி சொந்த பந்தங்கள்ல கூட யாருமே கிடையாது. அதான் இப்போ இன்னும் அடுத்தடுத்து ஆமாடா, அவங்க வெண்ணெய், எப்ப நீ பெரிய கூப்பிட்டாலும் சரி, ஆளு. அவங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சரி நம்ம உடனே பண்ணணும். இன்னொன்று நான் போன டைம் வரும்போது எல்லா ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்படுற குடும்பம் தான். போன டைம் வரும்போதுமே நீ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது எப்படி சொல்கிறது, எனி டைம் சாப்பாடு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா இருக்காங்க. அப்படி நல்லா இருந்தாலுமே நாங்கள் இப்படி ஆயிட்டோம், நீ இன்னும் அப்படி தான் இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி முதல் விஷயம், எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது கஷ்டம். ரெண்டாவது விஷயம், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகிற ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது கஷ்டம். இது ரெண்டுமானது ஒரு ரிலேஷன்ஷிப். போட்டி போடாம எதுவுமே இல்லாம பாசத்தை மட்டும் இன்னொன்று, அவர் வளர்ந்த மாதிரியே மற்றவங்களும் வளரணும்னு நினைக்கிற மனப்பான்மை கிடைக்கிறதும் கஷ்டம். ரஞ்சித் கிட்ட அந்த மனப்பான்மை, ரஞ்சித் கிட்ட மட்டும் இல்லை, ரஞ்சித்தோட சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அந்த மனப்பான்மையுமே நிறைய இருக்குது. இது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஆனால் இது எல்லாரும் கேட்கும்னு நம்புகிறேன். எல்லாருமே அந்த அளவுக்கு எங்கள் மேலே நாங்களும் வளரணும், நாங்கள் மட்டும் இல்லை அவங்க கூட இருக்கிற எல்லாரும் வளரணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் ரஞ்சித் அண்ட் ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸ் ரஞ்சித், கிருஷ்ணா ப்ரோ, அப்புறம் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். வரதுக்கே மனசுல எங்களுக்கு அங்க இருந்து, ஆனா வேற வழி இல்லையே, நம்ம போயே ஆகணுமேன்றதுனால தான் நாங்கள் கிளம்பினது. நாங்கள் பிளான் பண்ணி இன்னும் அடுத்தலாம் வந்து ஒரு 1 week பிளான் பண்ணி அவங்களும் நம்ம கிட்ட வர வச்சு நீங்களும் இந்த vlog பிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த டைம் நம்ம போகிறோம், இன்னும் ஒரு 1 week தங்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கு ஒரு வேளை எங்களோட ரிலேஷன்ஷிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் சீக்கிரமே அடுத்த ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கும் இதே மாதிரி யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க, உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் சொந்தத்தை விட்டு தாண்டியும் இருக்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சொந்தம் இல்லாமல் இன்னொரு ஃபேமிலியிலேருந்து வர்ற ரிலேஷன்ஷிப் தான் இந்த அளவுக்கு பாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஒரு உறவு இருந்துச்சுன்னா அவங்கள மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை இந்த உறவுகள் இல்லைன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, எத்தனை பேருக்கு இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்றும் ரசிகர்களின் ரசிகர்.